வேர்ல்டுலேயே ஆர்ட் டெக்கோ ஃபெஸ்டிவல் நேப்பியரில் நியூசிலாண்டில் நடக்குங்க. எவ்ரி இயர் ஃபெப்ரவரி நடக்கும். அது ஏன் ஃபெப்ரவரினா 1931 ஒரு பெரிய எர்த்குவேக் வந்து இந்த சிட்டியே டெமாலிஷ் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பழைய பில்டிங் மாதிரியே எல்லாத்தையும் ரைஸ் பண்ணி ஸோ அதை ரீபில்ட் பண்ணாங்க என்டையர் சிட்டியை. ஸோ அதை நினைவு கூற விதமாக தான் ஒரு வருஷமும் இந்த பழைய விஷயங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு விண்டேஜ் கார் பெரேட்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸும் பார்த்திங்கன்னா எல்லோரும் விண்டேஜ் காஸ்டியூமில் இருப்பாங்க. சொல்லப்போனால் ஊரே ஒரு மதராசப்பட்டினம் வைப்பில் தாங்க இருக்கும். இந்த 4 டேஸ் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான் சொல்லணும். இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே இந்த உலகத்துலேருந்து எந்த மூலையிலேருந்து வேணாலும் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நேப்பியர் அப்படின்னு கிடையாது, நியூசிலாண்டுன்னு கிடையாது, யூஎஸ், யூகே, கனடா எங்கேருந்துனாலும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்துருவாங்க. 4 டேஸ் நடக்கிற இந்த ஃபெஸ்டிவலில் மோர் தென் 200+ என்டர்டைனிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவுட்டோர் கான்சர்ட்ஸ் இருக்கும், விண்டேஜ் கார் பரேட்ஸ் இருக்கும், ஃபேஷன் ஷோ பண்ணுவாங்க, டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் அப்படி இருந்தாலும் அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. பழைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஃபேமிலியோட பிக்னிக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நியூசிலாண்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் அப்போ நேப்பியர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பாய்.